தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் பாரம்பரியமான விசைத்தறி தொழில் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் ஜவுளி உற்பத்தியில், குறிப்பாக விசைத்தறி துணி உற்பத்தியில் 3 பங்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. 3 லட்சம் பேர், 3 லட்சம் குடும்பங்கள் இதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மோடி அரசாங்கத்தினுடைய, மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கையின் காரணமாக ஜிஎஸ்டி, பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் நூல் விலை ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிற நடவடிக்கை, உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கிற சரக்குகள் இன்றைக்கு விற்பனையாகாமல் தேங்குகிற பல்வேறு காரணமாக இன்றைக்கு விசைத்தறி தொழில் என்பது கடந்த காலத்தில் இருந்ததை விட நலிவடைந்து இருக்கிறது. நலிவடைந்து இருக்கிற இந்த விசைத்தறி தொழிலை பாதுகாப்பதற்காக மத்திய அரசாங்கம் தலையிட்டு உடனடியாக இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் விசைத்தறியாளர்களும் தொழிற்சங்கங்களும் ஏராளமான போராட்டங்களை நடத்தினாலும் கூட மோடி அரசாங்கம் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகள் பக்கமே ஆதரவாக இருக்கிறார்களே தவிர இன்றைக்கு ஒரு வேலை வாய்ப்பை வழங்கி வருகிற லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வழங்குகிற இந்த தொழில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக 30% பேர் இன்றைக்கு வேலையை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். விசைத்தறி தொழிலை நடத்த முடியாது என்று தறிகளை எல்லாம் உடைத்து பழைய இரும்புக்கு போடுகிற சூழல் இன்றைக்கு என்றுமில்லாத அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு தொழிலாளிகளுக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். 12 மணி நேரம் வேலை செய்தாலும் கூட வருகிற வருமானத்தில் வாழ முடியாமல், குடும்பமே வேலை செய்தாலும் கூட வாழ முடியாத சூழலில் இன்றைக்கு கந்து வட்டிக்கு கடன் வாங்கி அந்த கந்து வட்டிக்கு பெற்ற அந்த கடனை திருப்ப கட்ட முடியாமல், அவமானம் தாங்காமல் இன்றைக்கு ஏராளமான தற்கொலை சாவுகள் இந்த தொழிலில் நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு சமூக பிரச்சனை என்கிற முறையில் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் மோடி அரசாங்கமும் உடனடியாக தலையிட்டு தற்கொலை சாவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும், அவளுடைய சமூக பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என பல்வேறு கட்டங்களில் போராட்டம் நடத்தினாலும் கூட அதை பற்றி எல்லாம் இன்றைக்கு கவலைப்படாமல் இருக்கிற அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் தொழிலாளர் சட்டங்களை திருத்துகிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இருக்கிறார்கள். ஏற்கனவே விசைத்தறியில் 12 மணி நேர வேலை இருக்கிற போது இன்றைக்கு வாழ முடியாமல், சமூக பாதுகாப்பு இல்லாமல் சுரண்டப்படுகிற சூழ்நிலையில் தொழிற்சங்க திருத்த சட்டத்தை கொண்டு வந்தால் இன்றைக்கு விசைத்தறியில் இருக்கிற தொழிலாளிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அடிமை நிலைக்கு செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். ஏற்கனவே சுரண்டல் தீவிரமாக நடக்கிற போது தொழிலாளர் சட்ட திருத்தம் என்கிற பெயரால் தொழிற்சங்கத்தை முடக்குகிற நிலை வரும் என்று சொன்னால் இந்த தொழிலாளிகளுக்கு எந்த வகையிலையுமே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகும். எல்லாவற்றையும் செய்து கொண்டதாக இன்றைக்கு இந்தியா 3வது இடத்தில் இருப்பதாக மோடி இன்றைக்கு உலகம் முழுவதும் பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தொழிலாளர்களுக்கான அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை எதிர்த்துத்தான் நாடு முழுவதும் இன்றைக்கு மத்திய சங்கங்கள் பொது வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். உழைப்பாளி மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்றிருக்கிற உரிமைகளை பறிக்கிற சங்கம் வைக்கும் உரிமைக்கு எதிரான இந்த சட்டத்தை எதிர்த்து நடைபெற இருக்கிற நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தில் தமிழகத்தில் இருக்கிற விசைத்தறி தொழிலாளர்கள் முழுமையாக மத்திய சங்கத்தினுடைய உதவியோடு எல்லா சங்கங்களின் சார்பில் நடக்கிற அந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் முழுமையாக பங்கேற்று வெற்றியடை செய்ய வேண்டுமாய் தமிழ்நாடு விசைத்தறி தொழிலாளர் மாநில சம்மேளனத்தின் சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.